வீரமங்கை வேலுநாச்சியார். எனக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், தெரியாத 3 எழுத்து பயம். நான் தான் கிட்டூரின் ராணி செல்லம்மா. எனது நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் வெள்ளையரை எதிர்த்து போராடினேன். ராஜா சத்ரபதி சேதுபதியின் மகனுடன் இணைந்து ராஜா அரண்சப்பை எதிர்த்து போராடினேன். எனக்கு பயம் என்பதே இல்லை. எங்களுக்கு பயம் என்பதே இல்லை என ஓங்கி உரைத்த வீர தீர மங்கையர்களின் குரல். சுல்தான் ஆகிய நான் 1236ஆம் ஆண்டில் டெல்லியை ஆண்ட முதல் சுல்தான் பெண்மணி நானே. நாட்டில் ஆணாதிக்கம் இருந்த போதிலும், என் சகோதரன் என்னை எதிர்த்த பொழுதும் என் தந்தையின் ஆட்சியை நானே மகுடம் சூட்டினேன். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்க வீர வாழ் ஏந்தியவர்கள் என வீர முழக்கமிட்ட வீர தமிழச்சிகள். நான் ஜான்சியின் ராணி லட்சுமிபாய். நான் இங்கு ராணியாக மட்டும் நிற்காமல் நம் தேசத்துடன் வாழ்வாதாரமாக நிற்கிறேன். போரில் தைரியத்திற்கு ஜாதி இல்லை, இனம் இல்லை, பாலினம் இல்லை என்பதை நான் நிரூபித்தேன். ஹஸ்ரத் மஹால் இந்தியாவில் 1850ஆம் ஆண்டில் ஆவாத் என்னும் மாநிலத்தின் ராணியாக திகழ்ந்தவன் நான். இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கேற்றுபவராக இருந்தவன் நான். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் லக்னோவை மையமாக கொண்டு என் படையை முன்னெடுத்தேன். பிறகு பிரிட்டிஷ்காரர்கள் அந்த லக்னோவை கைப்பற்றிய பிறகு வீரமரணம் அடைந்தேன். விழுப்புரம் செட்டி விழுப்புரம் பொண்ணுங்க என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கும் பொங்கல் விழா குறித்த இந்த காணொளியில் பெண்கள் நாங்க அப்போதே அப்படி தொலைச்சி விடுவோம் தொலைச்சி என சொல்லாமல் சொல்லி இருக்கும் இந்த காணொளியில் வீரமங்கை வேலு நாச்சியார் கணவர் இறந்ததும் முடங்கிவிடாமல் ஆங்கிலேயர்களை எதிர்த்து துணிச்சலுடன் போராடி சிறைப்பட்டு உயிர் நீத்த கிட்டூர் மங்கை செல்லம்மாள். கிட்டூர் மங்கை செல்லம்மாள் டெல்லியை ஆண்ட முதல் சுல்தான் பெண்மணி. ஆணாதிக்கத்தை வென்ற ரஷ்யா சுல்தானா. தைரியத்திற்கு சாதி மத பேதம் இல்லை என நிரூபித்த ஜான்சி ராணி லட்சுமி பாய். வெள்ளையரை எதிர்த்து வீர மரணம் அடைந்த முதல் பெண்மணி பேகம் ஹசரத் மஹால் பகத்கான். 450 ஆண்டுகளுக்கு முன்பே பீரங்கி போன்ற கொடிய ஆயுதங்களை கையாண்டு தர்மத்திற்காக போராடி உயிர் நீத்த மகாராணி துர்காவதி உள்ளிட்ட வீர போராளிகளின் மெய்சிலிர்ப்பான உரையுடன் கூடிய வீரத்தை பறைசாற்றும் நடிப்பு திறன் அனைவரையும் கவர்ந்திருக்கிறது. அந்த வீர தீர மாணவிகளுக்கு ஏராளமானோர் வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள்.